அனைவருக்கும் வணக்கம். சிஎஸ்ஐஆர் யூஜிசி நெட் எக்ஸாமில் கெமிக்கல் சயின்ஸ் பேப்பரில் ஆர்கானிக்னுடைய பார்ட்டில் ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி அரோமேட்டிக். வாட் இஸ் அரோமேட்டிக் இல்லை வாட் இஸ் அரோமேட்டிசிட்டி? அரோமேட்டிக்னா என்ன அப்படின்ற முதல்ல நமக்கு தெரியணும். அப்போ தான் அதுக்கப்புறம் தான் அரோமேட்டிக்குள்ளே நம்ம போயிட்டு மற்ற டாப்பிக்லாம் படிக்க முடியும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வாட் இஸ் அரோமேட்டிக் அப்படின்னு உங்ககிட்ட ஒரு கொஷின் கேட்குறாங்க. இல்லை அரோமேட்டிக்னா உங்களுக்கு என்ன, அரோமேட்டிக்கை பற்றி உங்களுக்கு என்ன நாலேஜ் இருக்குது, அரோமேட்டிக்னா என்ன அப்படின்ற ஒரு ஐடியா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட யாராவது கேட்டாங்கன்னா ரொம்ப ஈஸியாக அதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நம்ம அதுக்கு ஆன்சர் பண்ணலாம். அப்போ அரோமேட்டிசிட்டி அப்படின்னு சொன்னால் இப்போ உங்ககிட்ட ஒரு ஆர்கானிக் காம்பவுண்டை கொடுத்து இது அரோமேட்டிக்கா அப்படின்னு கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. இல்லை நான் அரோமேட்டிக்கா, இல்லை இது ஆன்டி அரோமேட்டிக்கா, இல்லை அது அலிஃபேட்டிக்கா அப்படின்னு கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. அரோமேட்டிக் அப்படின்னு சொன்னால் இந்த 4 கேரக்டருமே இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அது கன்ஃபார்ம் அரோமேட்டிக். ஆனால் ஏதாவது ஒரு கேரக்டர் மட்டும் இருந்துச்சுன்னா அது அரோமேட்டிக் கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்கள்கிட்ட கொடுத்துருக்கிற காம்பவுண்ட் அது வந்து ஒரு சைக்ளிக் ஸ்ட்ரக்சராக இருக்கணும். ஐ மீன் ரிங் ஸ்ட்ரக்சர். நம்ம இன்னும் ரொம்ப கிளாரிஃபை பண்ணோம் அப்படின்னு சொன்னால் அது வந்து ஒரு க்ளோஸ்டு ஸ்ட்ரக்சர். அதை ஃபஸ்ட்டு கார்பனும் லாஸ்ட்டு கார்பனும் கனெக்ட் ஆகிருக்கணும். ஸோ அந்த மாதிரியான ஒரு க்ளோஸ்டு ஸ்ட்ரக்சராக இருந்துச்சுன்னா அது வந்து அரோமேட்டிக் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆனால் கன்ஃபார்மாக சொல்ல முடியாது. மேபி அரோமேட்டிக் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அடுத்தது என்ன அப்படின்னு சொன்னால் இது பிளேனாராக இருக்கணும். பிளேனாராக இருந்துச்சுன்னா அதாவது அதில் இருக்கிற ஒரு அரோமேட்டிக், அதாவது நம்ம ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு அது வந்து ஒரு க்ளோஸ்டு ரிங் ஸ்ட்ரக்சராக இருக்கணும். செகண்ட் பாயிண்ட் பிளேனாராக இருக்கணும். பிளேனார் அப்படின்னு சொன்னால் அங்கே இருக்கிற கார்பனுடைய அந்த ஹைப்ரிடேஷன் sp2 ஹைப்ரிடேஷனாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அப்போ அது பிளேனார் அப்படின்னு அர்த்தம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு ரிங் ஸ்ட்ரக்சர், செகண்ட் வந்து பிளேனாராக இருக்கணும். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் அது கான்ஜுகேட்டடாக இருக்கணும். ஐ மீன் அங்கே டீலோக்கலைஸ்ட், ஐ மீன் உள்ளே வந்து அந்த டபுள் பாண்ட் அந்த ஆல்டர்னேட்டோட இருக்கணும் அப்படின்றது, டபுள் பாண்ட் இருக்கணும். ஸோ இது எல்லாமே வந்து அரோமேட்டிக். இது மூணுமே ஒபே பண்ணிச்சுன்னா அது கன்ஃபார்ம் அரோமேட்டிக் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. இது மூணுத்தையும் தாண்டியும் லாஸ்ட் பாயிண்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். அதுதான் அரோமேட்டிக்கான முக்கியமான ஒரு கேரக்டர். ஹக்கிள்ஸ் ரூலுக்கு அந்த அரோமேட்டிக் காம்பவுண்ட் ஒபே பண்ணணும். அப்படி ஒபே பண்ணிச்சு அப்படின்னு சொன்னால் அப்போ நீங்கள் உங்ககிட்ட கொடுக்குற காம்பவுண்ட் இது கண்டிப்பாக அரோமேட்டிக். அது ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த 4 கேரக்டர் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன அப்படின்னு சொன்னால் அது வந்து ஒரு ரிங் ஸ்ட்ரக்சர், ஐ மீன் க்ளோஸ்டு ஸ்ட்ரக்சராக இருக்கணும். செகண்ட் பாயிண்ட் அதனுடைய கார்பன் sp2 ஹைப்ரிடேஷன், அதுக்காக தான் இன்னொரு நேம் பிளேனார் ஸ்ட்ரக்சராக இருக்கணும். தேர்ட் பாயிண்ட் கான்ஜுகேட்டடாக இருக்கணும். அதுக்குள்ளே இருக்கிற டபுள் பாண்ட் கான்ஜுகேட்டடாக இருக்கணும், ஆல்டர்னேட்டாக டீலோக்கலைஸ்டாக இருக்கணும். அடுத்தது ஃபோர்த்து பாயிண்ட் ஹக்கிள்ஸ் ரூலுக்கு அந்த காம்பவுண்ட் ஒபே பண்ணி நமக்கு ஆன்சர் கிடைக்கணும். ஸோ இந்த 4 கேரக்டருமே அந்த காம்பவுண்ட் பொருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக நீங்கள் எடுத்துக்கிற காம்பவுண்ட் அரோமேட்டிக். அப்போ உங்ககிட்ட சொன்னாங்கன்னா வாட் இஸ் அரோமேட்டிக் அப்படின்னு சொன்னால் ஒரு ஆர்கானிக் காம்பவுண்ட் ரிங் ஸ்ட்ரக்சராக இருக்கணும், டீலோக்கலைஸ்ட் sp2 ஹைப்ரிடேஷனாக இருக்கணும், கான்ஜுகேட்டடாக இருக்கணும், நெக்ஸ்ட்டு ஹக்கிள்ஸ் ரூலுக்கு ஒபே பண்ணணும். இந்த 4 கேரக்டருமே அந்த காம்பவுண்டுக்கு இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் யார் என்ன சொன்னாலும் நிச்சயமாக அந்த காம்பவுண்ட் அரோமேட்டிக் காம்பவுண்ட், அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அப்போ அரோமேட்டிக் காம்பவுண்ட் அப்படின்னு சொன்னால் ரிங் ஸ்ட்ரக்சர், அடுத்தது sp2 ஹைப்ரிடேஷன், அதுக்கு அதர் நேம் பிளேனார் ஸ்ட்ரக்சர், அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் கான்ஜுகேட்டட் டீலோக்கலைஸ்ட், ஐ மீன் அதில் இருக்கிற டபுள் பாண்ட் அந்த ரெசனன்ஸ் சொல்லுவோம் இல்லையா அது இருக்கணும். ஃபோர்த்து வந்து பார்த்திங்கன்னா ஹக்கிள்ஸ் ரூல்ஸ் ஒபே பண்ணணும். நம்ம இன்னொரு கிளாஸில் ஹக்கிள்ஸ் ரூலை பற்றி ரொம்ப தெளிவாக பார்க்கலாம். இப்போ வாட் இஸ் அரோமேட்டிக் இதுக்கான ஆன்சர் தான் அரோமேட்டிக் அப்படின்னு சொன்னால் பிளேனார், சைக்ளிக், கான்ஜுகேட்டட், ஹக்கிள்ஸ் ரூல்ஸ் ஒபே. ஸோ இந்த 4 கேரக்டர் இருந்தால் கன்ஃபார்ம் அதுதான் அரோமேட்டிக். இதுதான் அரோமேட்டிக்.